ஹலோ காய்ஸ், இன்னைக்கு அழகான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இப்போ வந்து உங்களுக்கு இடத்த சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பின்னால் பேக்ரவுண்டை காட்டினால் விளங்கும் நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி. பாருங்கள், இதுக்கு இது என்ன பில்டிங்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ரைட், நான் இப்போ இங்கே தான் நிற்கிறேன். இடத்த சுற்றி பாருங்கள், அழகான இடம். ஸோ விஹார மகாதேவி பூங்கா, கொழும்பில் இருக்கிற விஹார மகாதேவி பூங்காவுக்கு போகிறோம். என்ட்ரன்ஸில் தான் இப்போ நின்று கொண்டிருக்கேன். இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தா முன்னுக்கு நீங்கள் பார்த்தா அந்த ஒயிட் பில்டிங், அது என்ன பில்டிங்னு தெரியல. MCMXX அப்படின்னு சொல்லி 8ஆம் நம்பர் உரம நிலையத்தில் அடிச்சிருக்குது. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு விலங்குதான் இருக்கும் நம்மளுடைய கோபுரம். ரைட், இப்போ என்ட்ரன்ஸில் விஹார மகாதேவி பூங்காக்குழுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் தேவையில்லை, அதனால் போகலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து புத்தருடைய சிலை ஒன்று தான் இருக்குது. அதில் வந்து பாருங்கள், நான் இதுக்கு இன்னும் கிட்ட போகல. காரணம் என்ன சொன்னால், அவரில் போகிறதுக்கு வந்து நோ ஷூஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ளே செருப்பை போட்டுட்டு போக இயலாது. ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்ப்போம், ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு இதை காட்டையிலுமாக இருந்தால் அப்படி காட்டி முடித்து கொண்டு போகிறேன். அப்படி என்னன்னு சொன்னால், இதில் வந்து பார்க், விஹார மகாதேவி பார்க், வாக்கிங் போகிறாக்கள் இருக்குது. சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிள்ளைங்க விளையாடி கொண்டிருக்கிறாங்க. வெயில் இந்த பக்கம் அடிக்கிறதால இந்த ஃபேஸ் உங்களுக்கு சரியாக விளங்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புத்தர் சிலையை சுற்றி புத்தர் சிலை சுற்றி தண்ணி பாயுது, காகமும் இருக்குது. ஸோ சத்தம் இல்லாமல் தான் உங்களுக்கு இதை காட்டணும். ஆனால் உங்களுக்கு டெக் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. கேமராவில் சின்ன வெயில் ஒரு பக்கமாக அடிக்கிறதால இந்த ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க. காலையிலே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன போல் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்களே, இல்லாட்டி என்ன போல் வேலைக்கு வந்துட்டு இடையில் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸுக்காக வந்து இங்கே வந்திருக்காங்களா தெரியலை. ஹவவர் இட் இஸ் இந்த நல்லா இருக்குது, ஆனால் பராமரிப்பு போதாக பல விலங்கு பாருங்கள் அதில் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுதான் விஹார மகாதேவி பூங்கா. உங்களுக்கு விளங்குதா? ரைட், எனக்கு முன்னுக்கு வந்து 2 பேர் நடந்து போகிறாங்கப்போ. உடம்பை குறைக்கணும்னு சொல்லி நடந்து போய் உடனே பீஸா ஹட்டுக்கு போய் பீஸாவை எடுத்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? ஸோ திஸ் இஸ் தான் இன்றைக்கி நிலப்பாடு இருக்குது. உங்களுக்கு இவ்விடத்தில் நின்று நான் உங்களுக்கு ஒரு சுற்றி காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குண்டு பாருங்கள். அழகாக இருக்குதா, நல்லா இருக்குதா? கட்டாயம் இதுக்கு வந்தவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் உங்களுக்கு காட்டாத இடங்கள் இருக்குதான்னு சொல்லி. ஸோ மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் காட்டுறதுக்கு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரவில் வந்த வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது போல. ஏன்னா 24 hours ஓப்பனில் இருக்கக்கூடிய ஒரு பார்க் தான் விஹார மகாதேவி பார்க் எலும்புன்றது. ஏன்னு சொன்னால் அந்த பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், பின்னால் காட்டுறேன். ஓரத்தில் அப்படி தொடர்ந்து லைட்ஸ் வரிசைக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, நிறைய வெட்டிங் ஷூட், ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடக்கும் போல் விளங்குது.
மறக்காமல் பார்த்துட்டு ஒரு சப்போர்ட் ஒன்று வந்துட்டு போங்க வீடியோவுக்கு. மிச்சம் தூரத்தில் இருந்து வந்து உங்களுக்காக வேண்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். ஸோ இது என்னுடைய 2வது நாள் கொழும்பில், 2வது நாள் தான் இது கொழும்பில். நேற்று காலையில், அதாவது ஃப்ரைடே காலையில் வந்து கொழும்பில் இருந்துட்டு இப்போ இன்றைக்கு நேற்று பெருசாக வீடியோஸ் ஒன்றும் எடுக்கலாம் பற்றி நான் ஒரு தொழில் விஷயமாக, ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்துட்டு போனதால் நிறைய பேரை மீட் பண்ண கிடைச்சிது. நேற்று மருதானையில் தான் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு மருதான மக்கள் சூப்பர் நல்லா கவனித்தாங்க. எந்த செலவும் இல்லை, அதான் முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கு வந்து என்னுடைய நாள், நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்றது தான் விஷயம். ஸோ இன்றைக்கு உங்களுக்கு மிகாரமாக பார்க்க ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். பாருங்கள், ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி வீட்டில் போய் சொல்லிட்டு கிளாஸ் போகிறேன்ட்டு வந்து போகிறாக்கள் நிறைய பேர் இருக்க மாதிரி விளங்குது. ஸோ அதை பற்றி பேசுவோம். இந்த தண்ணி போகுது ஒரு இடத்துல காலையில். இட்ஸ் பியூட்டிஃபுல் ரைட், விளங்குதா? சத்தமும் கேட்குதானே? ஸோ இந்த இடத்துக்கு வந்தாக்கள் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், வேரெல்லாம் மரத்துக்கு மேலே இருக்குது, மரத்தினுடைய வேர்கள். நல்லா இருக்குது. இது மாதிரியான மரங்கள் இருந்தால் அவங்களுக்கு அங்கே விளங்குது. என்னோடய கேமரா கொஞ்சம் குவாலிட்டியில் குறைவாக இருக்குது. பார்ப்போம், போக போக பார்க்கலாம். நான் நேற்று வந்து அப்படியே மருதானையில் இருந்து இங்கே போயிருந்தேன், சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ். உண்மையிலேயே நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கேன் அவங்களோட. ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரியே சூப்பர்பாக இருக்குது. அவங்களோட கவனிப்பு சரி, அவங்களோட கஸ்டமர் கேரிங். ஸோ போயிட்டு நான் ஒன்று வாங்கலை, ஒரு பிளேன் ஒன்று இருக்குது திரும்ப சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு. ஸோ பெட்டால் இருக்கிற நல்ல ஒரு ப்ரைடல் ஃப்ராக் வாங்குறதா இருக்கணும் சரி, ரிச்சாக கொடுக்கணுமா இருந்தாலும் சரி, குறைஞ்ச விலைகளை செலவழித்து உங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல தரமான பொருட்களை விற்கிறாங்க சென்டர் பாயிண்ட். இல்லை பாருங்கள், நான் இப்போ திஸ் இஸ் குதிரை 1-2 குதிரை 1-2 இருக்குது. 1-2 அங்கேருந்து அங்கே ஒன்று இருக்குது, 3. நான் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே குதிரைன்னு சொல்லி இதனை இடத்துல கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆனால் இதுதான் ரியல் குதிரை. அங்கே ஒரு அழகான குதிரை ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஒரு வித்தியாசமான குதிரை ஒன்று இருக்குது பாருங்க. தொட்டா கடிச்சிருமோ? பயமா இருக்குது. ஸோ திஸ் இஸ், அங்கே ஒரு ஒயிட் குதிரை ஒன்று இருக்குது. ஒன்று 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 8 குதிரை இதுக்குள்ள நிற்குது. இன்னும் இருக்கு போல், வேறு எங்கே சார் நிற்குதோ தெரியாது. ஸோ வேறு என்ன இருக்குது இங்கே? ஸோ அழகான பார்க் ஒன்று தான், சுற்றி பார்ப்போமே. இங்கால இப்போதைக்கு ஓகே. நல்ல இடம், பிரச்சனை இல்லை. ஃபேமிலியோடு வந்துட்டு, ஸோ தூரத்துலேருந்து வராக்கள் இதுக்காக வேண்டி வராமலுக்கு
கொழும்புக்கு வந்தால் எனக்கு வந்துட்டு போகலாம், பக்கத்தில் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு வேலைக்கு, ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு, அப்படி இல்லை ஏதோ ஒரு இப்படியான வேலைகளுக்கு வந்து டிலே ஆகுமான்னு இருந்தாலும் உங்களோட டாக்குமெண்ட்ஸை பாருங்க கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு உறவு இருந்துட்டு போகலாம். ஏன்னா ஃப்ரீ தானே, பிரச்சனை நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா தரமான மக்களும், முஸ்லீம்கள், தமிழர்கள், சிங்களர்கள் எல்லாமே எல்லாருமே இருக்கிறது போல தான் விளங்குது. மட்டுமல்ல ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வீடியோவில் காட்டலை, நீ பைஸ்கில் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ காலையில் என்ன சொன்னால் அவங்களோட உடற்பயிற்சிக்காக வேண்டி காலையில் விடத்துக்கு வராக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க போல் இருக்குது. எங்கால என்ன இருக்குன்னு தெரியல, எங்கால போய் பார்ப்போம். தனியாக சுற்றுறதால வந்து என்னென்றால் மாச்சலாம் இருக்குது போய் காட்டுறதுக்கு. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் காட்டினால் மிச்சத்தை நீங்கள் வந்து பார்த்து கொண்டு போகலாம் தானே. வெயில் சரியான முறைக்கு இல்லாததால், இல்லாட்டி நான் சரியான முறைக்கு கேமரா பார்க்காதனால என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது சரியான ஷூட் ஒன்று ஆகுதில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளீன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆட்கள் இடத்துல. கொழும்புக்கு நடுவில் இப்படி ஒரு அழகான இடம் இருக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயம் தானே. யார் மகாதேவி பூங்கா, காலையில் பாபிக்கு விற்கிறதுக்கு ஒரே ஒன்று பின்னால் நிற்குது, தேவையான சாப்பிட்டுக்கலாம். வேற என்ன, எப்படி தான் மரம், செடி, கொடிகள், உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள், தூரப்பயணம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஆட்கள், அப்படியான ஆட்கள் தான் இதில் இருக்கிறாங்க. இதுக்கு பாடசாலைகள் இருந்து, தூரப்பயணத்துலேருந்து வந்து இதை பார்த்துட்டு போகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஞாபகம், நான் ஸ்கூலில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஸ்கூலால் வந்துட்டு போனது, வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். அது ஒரு நல்ல மெமரி தான். என்ன விஷயம் சொன்னால் அதில் நடக்கிறது தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இங்கே போனீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ரீச்சா பார்க்குக்கு போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பைக் வாகனம் வச்சுருக்காங்க. அந்த வாகனத்தை புக் பண்ணி அவங்கள பார்க்க, சுற்றி பார்க்க போகலாம். அது மாதிரி இதையும் வச்சா நல்லா இருக்குமே. இதில் 2 வாகனத்தை வச்சா முன்னுக்கும் அப்படி இந்த ரோடெல்லாம் நல்லா இருக்குது, போக்குவரத்துக்கு போட்டு தான் இருக்காங்க. ஆனால் பூச்செடிகளின் கிளைகளை முறித்து எடுக்க வேண்டாம்னு போட்டிருக்காங்க. பூச்செடிகள். ஸோ அந்த ரீச்சா பார்க்கக்கூடிய இந்த வாகன வசதிகளை இங்கேயும் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். சில காட்சிகளை வீடியோக்குள்ளே எடுக்க இல்லாமல் இருக்குது. சொன்னால் மாணவர்கள் வேறு தோட்டத்தில் வந்து இங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அது சரி, அது தேவையில்லை, நமக்கு விடுங்களே. ரைட். ஸோ இங்கால எங்கே போகிறது இருந்தால் இங்கால இன்னும் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்க் தானே இருக்குது, சரியா?
சில விஷயங்களை கேமராவில் வீடியோவில் காட்டாமலும் இருக்கலாம். என்னன்னாலும் இது சின்ன பிள்ளைலாம் பார்க்கணுமேன்றதுக்காக வேண்டி. ஸோ நம்ம வேறு திசையை நோக்கி போகலாம் என்று நினைக்கிறேன். பாருங்களா வாப்பா, பெட்ஷீட் தலைவாணியெல்லாம் எடுத்துகிட்டே வராங்க இங்கே நிற்கிறதுக்கு. டடா அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது போலங்க. நம்ம ஒரு சின்ன பிள்ளை ஏரியா ஒன்று போய் பார்க்கலாமா என்ன மாதிரின்னு சொல்லி. ஓகே, வெளியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கிட்ஸ் ப்ளே சைடுக்கு கொஞ்சம் போய்ட்டு பார்ப்போம். அது வரைக்கும் இங்கே இருக்குது போல் இடத்துல வந்து போட் ரைடிங் ஒன்று, குளம் ஒன்று இருக்குது போல். உங்களுக்கு பார்த்தா விலங்கும் காட்டுறேன் உங்களுக்குங்கால இந்த மாதிரின்னு சொல்லி. இந்த தாரா எல்லாம் போகுது. இந்த தாரா நிற்குது பார்க்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கு பாலம் இருக்குது. வைத்து பார்ப்போம், ஆளை சுற்றி பார்ப்போம் என்ன நடக்குது. போட் ரைடிங்குக்கு போகலுமா இயலாதான்னு சொல்லி. தொங்கு பாலத்தால் போகலுமான்னு சொல்லி பார்க்கணும். சத்தம் கேட்குது, ஆக்காட்டிக்குள்ள இருக்குது, கீழே நிற்குது. நான் இந்த ஸ்பெசிக்கல் சரி செய்வோம். இதால் போகலுமா போகலாதான்னு தெரியலை. பக்கத்தில் தொங்கு பாலம் இருக்குது, மேலுக்கு மூடுபட்டிருக்கு. உள்ளேன்னு போட்டு மேலுக்கு கம்பியை என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் சுற்றி கட்டியிருக்காங்க கதவை. அது அந்த அங்கே விளங்குது போட் ரைடிங் இருக்குது போல். பார்ப்போம்மா, போய் பார்த்துட்டு வருவோம்மா என்ன மாதிரி போகலுமா போகலாதான்னு சொல்லி. கொழும்புல வந்து காகம் நிற்குது நிறைய. ஒரு காகத்தினுடைய மரியாதையை சொல்கிற விதமாக, காகத்தினுடைய பெருமதியை சொல்கிற விதமாக ஒரு கதை ஒன்று படித்தேன். நான் என்ன சொன்னாங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு காட்டில் பஞ்சவர்ண கிளியும் காகமும் வந்து இருக்குதாம். இப்போ பஞ்சவர்ணம் சொல்லுதாம், நீ வந்து கருப்பாக இருக்கிறாய், நான் வந்து பாரு எவ்வளோ அழகா பஞ்சவர்ண கலரோட அழகாக இருக்கிறேன், எனக்கு தான் மரியாதை கூட அப்படின்னு சொல்லி பெருமையை அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக வேண்டி என்ன செய்யலான்னு சொன்னால், ஒரு வேடன் வாரான் வந்து பஞ்சவர்ண கிளியை இப்போ தான் கழுகிட்டுருக்குறாங்க போல். அப்போ நீ கட்டி வேலையிலே கழுகி தொடச்செடுக்கக்குள்ள நிச்சய நேரமாகும். வந்தால் போட் இருக்குது போல் 1 2 13 சொல்லி. படம் கத்துறேண்ணா என்ன ஹைடிங் கண்ணு கீழே கண்ணு ஹைடிங் ஆகிட்டு செய்ய கீழே பணம் கண்ணு கொஞ்சம் நேரம் போகும் போல். அப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொன்னால், பஞ்சவர்ண கிளியும் காகமும். இப்போ வேடன் ஒருவன் வந்து இல்லாட்டி காட்டுக்கு போன நேரம் ஒருத்தர் வந்து பஞ்சவர்ண கிளியை என்ன செய்கிறான்னு சொன்னால் பிடிச்சிட்டு
சரியா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் கூட்டில் அடைச்சி வசம்பு இருக்குது தானே, அந்த வசம்பை நாக்கில் வச்சு பேச வைக்கிறதுக்காக வேண்டி, என்னுடைய பாஷையை பேசுன்றதுக்காக வேண்டி கூண்டில் போட்டு வசம்பை வச்சு அந்த பஞ்சவர்ண கிளிக்கு வந்து கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரம் என்ன செய்வான்னு சொன்னால், இந்துக்கள் வந்து படையல் செய்வாங்க காகத்துக்கு. வீட்டில் செஞ்ச சாப்பாட்டை வச்சு காகத்தை கான்னு சொல்லி கூப்பிட்டு காகத்துக்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ அந்த காகம் சொல்லிச்சான் வந்து, பாத்தியா நீ அழகாக இருக்கிறாய், உன்னை வேடன் வந்து பிடிச்சி அவன்கிட்ட கூட்டில் போட்டு அவன்கிட்ட பாஷையை பேசுன்னு சொல்லி உன்னை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அதாவது சுட வச்ச அந்த வசம்பு இருக்குது தானே, வசம்பை நாக்கில் வச்சு உன்னை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். என்னுடைய பாஷையில் கூப்பிட்டு அவன்கிட்ட சாப்பாட்டை, அதுலேயும் அவன் நல்ல சாப்பாட்டை எனக்கு தந்துட்டு தான் அவனே சாப்பிட்றான்னு சொல்லி. ஸோ அழகுக்கு இருக்கிறதுனால ஆபத்து தான் அதிகம். சரியா, காகம் ஒன்றும் தரத்தில் குறைவில்லைன்றது தான் ஒரு உதாரணம் தான் இது. ஸோ நான் அழகாக இருக்கிறேன்னு சொல்லி யாரும் மிச்சம் என்ன சொல்கிறது, எங்கே பாசார சொன்னால் அழகாக இருக்கேன்னு சொல்லி ஆடாதீங்க. அசிங்கமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை கருப்பாக இருக்கிறவங்களுக்கு எப்பயும் அந்தஸ்து கொஞ்சம் கூடத்தான். எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா காகம் ஒன்றை மனுஷன் வேட்டையாடி காகம் ஒன்றை கொண்டு அப்படி செஞ்சோன்னு சொல்லி? இல்லை தானே. ஸோ அதனால் அழகு கலர் ஒன்றும் ஒரு மரியாதையை கொண்டு வந்து தாரதில்லை. நம்மளோட நடத்தை நமக்கு அந்த அழகையும் மரியாதையும் நம்மளோட லைஃபுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இருந்தாலும் சூழ்ச்சி உடையவர்கள் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் செஞ்சு கொண்டு தான் இருப்பாங்க. நம்ம மீது ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி சுயநலத்துக்காக வேண்டி நம்மளை வீழ்த்தக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே தான் இருப்பார்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் இதுக்கு பார்க்குறதுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போமா. விஹார மகாதேவி பூங்காவின் 2வது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, அதுவரையும் பாய். கட்டாயம் 2வது வீடியோ பாருங்கள்.